ஆரம்பத்துல தன்னோட உடல் தோற்றத்தால பல விமர்சனங்கள் எதிர்கொண்ட தனுஷ் இப்போ இந்திய சினிமாவோட அடையாளமா மாறியிருக்காரு. நடிகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், பாடகர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட இவரு பவர் பாண்டி படத்தின் மூலமா சினிமாவுல இயக்குனரா அறிமுகமானாரு. இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தன்னோட 50வது படமான ராயன் படத்தை தானே இயக்கி நடிச்சிருக்காரு. தனுஷோடு சேர்ந்து இந்த படத்துல துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், ஜெயராம், எஸ். சூர்யா, அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. கேங்ஸ்டர் கதைக்களத்துல உருவாகியுள்ள இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு உலகமெங்கும் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது சின்ன வயசுலயே தன்னோட தாய் தந்தை இழந்த தனுஷ் தன்னோட தம்பிகளான சந்தீப் கிஷன், காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாரா விஜயனை வளர்த்துட்டு வராரு. சென்னையில வாழ்ந்த தனுஷோட குடும்பம் ஒரு பிரச்சனையில சிக்கி சின்ன பின்னமாகுது. இதனால கோபமான தனுஷ் தன்னோட குடும்பத்தை அழிச்ச எதிரிகளை தேடி பிடிச்சு வதம் செய்றாரு. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்களே கொடுத்துட்டு வராங்க. முக்கியமா படத்துல வரக்கூடிய எல்லா சீன்களும் அனல் பறக்குதுன்னு சொல்றாங்க. படத்துல தனுஷோட என்ட்ரி மெர்சலா இருக்குன்னு, இன்டர்வல் கிளைமாக்ஸ் சீன் கூஸ் பம்ப்ஸ் உண்டாக்குது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ராயன் படம் பார்த்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.